வாசிப்பது எம் பிரியா. வல்லநாடு ஆற்றுக்குள் இறங்கி நீரின் அளவை கண்ட மேயர் ஜெகன். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு வல்லநாட்டிலிருந்து குடிநீர் வரும் மெயின் பைப்லைன் உடைப்பு மற்றும் 4வது குடிநீர் பைப்லைன் வாழ்வு உடைப்பு ஏற்பட்டதால் கடந்த 6ஆம் தேதி முதல் மாநகர் பகுதிக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது. இதனை அடுத்து பணிகள் எல்லாம் முடிவடைந்துள்ளது. இந்த நிலையில் வல்லநாடு ஆற்றுப்படுகையில் நீரின் அளவு கடுமையாக குறைந்துள்ளது. இதனை அடுத்து தொடர்ந்து மாநகர் மக்களுக்கு எந்தவிதமான தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஞாயிற்றுக்கிழமை மேயர் ஜெகன் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பின்பு வல்லநாடு களியாவூர் பம்பிங் ஸ்டேஷனுக்கு மேயர் ஜெகன் சென்றால் அங்கு நீர் வரத்து எவ்வளவு என்று விவரங்களை கேட்டறிந்தார். அதன் பிறகு ஆற்றுப்படுகையில் நீர்வரத்தை அதிகப்படுத்துவதற்காக இட்டாச்சி மூலம் வல்லநாடு ஆற்றுப்படுகைகள் தோண்டப்பட்டு அதன் மூலம் நீர் எடுக்கப்பட்டு பம்பிங் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் கூடுதலாக தண்ணீர் வரும் என்று தெரிய வருகிறது. வல்லநாடு ஆற்றுப்படுகையில் இட்டாச்சி மூலம் தோண்டப்படும் பணியை திடீரென்று மேயர் ஜெகன் வல்லநாடு ஆற்றுக்குள் இறங்கினார். அருகில் இருந்து அதிகாரிகள் உடனடியாக பதறினார்கள். அதன் பிறகு அதிகாரிகளும் ஆற்றுக்குள் இறங்கினார்கள். அப்போது மேயர் ஜெகன் ஆற்றில் எவ்வளவு நீர் இருக்கிறது என்று அங்கு இருந்த ஒரு கம்பை எடுத்து ஆழம் பார்த்தார். இந்த தண்ணீர் போதுமானது இல்லை. மழைக்காலம் வரும் வரை இந்த தண்ணீர் போதுமானதாக இல்லை. ஆகையால் மேலும் இட்டாச்சி மூலம் கூடுதலாக தோண்டப்பட வேண்டும். அப்போதுதான் தண்ணீர் கூடுதலாக கிடைக்கும். அதன் மூலம் மாநகருக்கு குடிநீர் தட்டுப்பாடு இன்றி வழங்கப்பட முடியும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து இட்டாச்சி மூலம் ஆற்றுப்படுகையில் தொடர்ந்து தோண்டப்பட்டு வருகிறது. மீண்டும் மேயர் ஜெகன் பம்பிங் ஸ்டேஷனுக்கு வருகை தந்து அங்கு தண்ணீரின் அளவு கூடுதலாக வருகிறது என்று அங்கு பொருத்தப்பட்டுள்ள மீட்டரின் அளவை பார்வையிட்டார். மேயர் ஜெகன் கூறுகையில் மாநகர மக்களுக்கு எந்தவிதமான தடையின்றி தொடர்ந்து குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மெயின் பைப்லைன் மற்றும் மெயின் வாழ்வு உடைப்பு ஏற்பட்டதால் கடந்த 3 நாட்களாக குடிநீர் மாநகர் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படவில்லை. பணிகள் எல்லாம் முடிந்துவிட்டது. தற்போது வல்லநாட்டிலிருந்து மாநகருக்கு 50% குடிநீர் வந்து கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு அல்லது திங்கட்கிழமை காலைக்குள் 100% மாநகர் மக்களுக்கு குடிநீர் வந்துவிடும். திங்கட்கிழமை மாலை முதல் மாநகரம் முழுவதும் வழக்கம் போல் குடிநீர் விநியோகம் செய்யப்படும். அதுவரை போதும் மக்கள் கிடைக்கின்ற குடிநீர் அளவை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆற்றுப்படுகையில் குறைவான நீர் அளவு உள்ளதால் பொதுமக்கள் குடிநீர் தேவைக்கு மட்டும் நீரை பயன்படுத்த வேண்டும். வீரியம் செய்ய வேண்டாம் என மேயர் ஜெகன் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதன் பிறகு மேயர் ஜெகன் மாநகர் பகுதியில் உள்ள ஒவ்வொரு குடிநீர் மேல்நிலை நீக்கப்பட்டிக்கு சென்று நீரின் வரும் அளவை பார்வையிட்டு எந்தெந்த பகுதிக்கு குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று மாநகராட்சி அதிகாரிகளுக்கு மேயர் ஜெகன் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் பம்பிங் ஸ்டேஷனில் ஆற்றுப்படுகைக்குள் தண்ணீர் எப்படி வருகிறது என்று திடீரென்று பம்பிங் ஸ்டேஷன் மேல் பகுதியில் இருந்து அடிப்பகுதிக்கு செல்லும் பாதை வழியில் உள்ள ஏணியில் திடீரென்று மேயர் ஜெகன் இறங்கி ஆற்றுப்படுகை கீழ்ப்பகுதியில் சென்று பார்வையிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மேயர் ஜெகன் கூறுகையில் பைப்லைன் உடைப்பு ஏற்பட்டு மோட்டார் இயக்கும் போது வல்லநாடு ஆற்றுப்படுகையில் தண்ணீர் மிகவும் குறைவாக இருந்ததால் பைப்பிங் மோட்டார் சரியான முறையில் இயக்கப்படவில்லை. 32 MLT தண்ணீர் தான் ஆற்றுப்படுகையில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்போது இட்டாச்சி மூலம் ஆற்றுப்படுகையில் தொடர்ந்து தோண்டப்பட்டு வருவதால் தற்போது 52 MLT தண்ணீர் பைப்பிங் நிலையத்திற்கு வந்து கொண்டு உள்ளது. நாளை மாலைக்குள் தூத்துக்குடி மாநகருக்கு தேவையான கொள்ளளவான 82 MLT தண்ணீர் வந்துவிடும். அதன் பிறகு மாநகர் எந்தவிதமான குடிநீர் விநியோகமும் தட்டுப்பாடு இல்லாமல் சீரான முறையில் குடிநீர் வழங்கப்படும் என்றார். நைட்டுக்குள்ளே வர்றதில்லை. எப்படி வராது எங்களுக்கு 2 மாதம் காலம் விடணும்ல.
போகிற வரைக்கும் போட்டோம். இது கால் நிப்பாட்டி பார்த்தேன். சண்டை 4 மணிக்கு கம்ப்யூட்டர்னா எலக்ட்ரானிக் பண்ணிக்கவங்க யாரு சொல்லுங்க. ஆறுதல் கிடையாது. சொல்லிதான் நிப்பாட்டி நீங்கள் நேற்று முந்தானத்து மாட்டி பேசுனாப்புல சீக்கிரமா நைட்டு குளிக்கிறேன் இல்லை 3 நாள் கையா 24 பானம் இருக்குல்ல அதை தாண்டியே தண்ணி வருது. நம்ம ஒரு டைம் வச்சுக்கலாம். 3 வருஷம் வந்தால் ஓட்டணும். இந்த வருஷம் நல்லா லேட் ஆகும். ஆனால் நல்லா விஞ்ஞான மறைக்கும். ஆனால் தூத்துக்குடி மாநகராட்சியில் மட்டும் தண்ணி நம்ம ஊரில் நிறைய டெவலப்மெண்ட் தான் வர முடியாது. இப்படி வந்துட்டோம். இதுதான் நல்லா இருக்கு. 23ல அங்க இருந்தே தோண்டிட்டோம். திருநெல்வேலியில பாலம் இருக்குல்ல, அதுல இருந்தே தோண்டிட்டோம்.